Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? திமுகவை எதிர்ப்போம்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரா? விஜய் அவர்களுக்கு கல அரசியல், ஒருவேளை அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவருக்கு கல அரசியல் தெரியலன்னு அர்த்தம். சரிங்களா? அவருக்கு கூட இருந்து அவர் கைட் பண்ணுறவங்க சரியாக கைட் பண்ணலன்னு அர்த்தம். கட்சி ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே முதல்வராசு இருக்குங்க. அவரு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதுக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்குறேன். நீங்கள் அப்படி இந்த 26 வந்து விஜய் அப்படி ஒரு முடிவை எடுத்துகிட்டு தனியாக தான் நான் நிற்பேன் அப்படின்னு நின்னார்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் விஜயை கடவுளால் கூட காப்பாற்ற முடியும். பேசும்போது மீட்டிங்கில் நாங்கள் வந்து பரந்தூர் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து மக்களை பார்க்குறீங்க முதல்வரே சிஎம் இல்லைன்னா நாங்கள் உங்களை அங்கே வந்து பார்க்கணும்னு சொல்கிறார்ல, அதை செஞ்சு காமிச்சார்னா மக்கள் அவர் பின்னாடி நம்புவாங்க. ஆனால் திமுக அரசு இவர் வந்து கோட்டையை நோக்கி வர்றதை விடுமா? பூத்து கமிட்டின்னு நீ பூத்துக்கு போ. இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ இந்த கோடம்பாக்கம் பகுதியில் இந்த தெருவில் இத்தனை பேர் இருக்கான், இந்த ஓட்டு எங்களுக்கு வரும், அது ஒரு திமுக காரங்களும் சொல்லுவாங்க, அதிமுக காரங்களும் சொல்லுவாங்க. விஜய் கட்சிக்காரங்க சொல்ல முடியுமா? அரசியல் பிரமுகர்களும் சரி, திமுக அரசியல் பிரமுகர்களும் சரி, பெரிய தொழிலதிபர்களும் சரி, அந்த வட சென்னை அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பணம் காய்க்கும் மரம். அதுக்கு தடையாக நின்றவர் தான் அண்ணன். அதனால தான் இந்த கொலை நடக்கும் அப்படிங்கிறதும் முன்கூட்டியே இவர்களுக்கு உளவுத்துறை சொல்லியிருந்தும் அதை மீறி நடக்குது அப்படின்னா இது இந்த அரசாங்கம் விரும்பிய கொலை. வணக்கம், நான் உங்கள் சங்கீதூகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம். திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அழைப்பு விடுத்திருக்கிறார். தாவேக்காவை தொடர்ந்து கடம்பூர் ராஜிலிருந்து செல்லூர் ராஜிலிருந்து எல்லாருமே வந்து அழைச்சு பார்த்தீங்க. அவங்க தனியாக தான் போட்டிடுவேங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்க. டிவிகே தலைமையில் தான் கூட்டணி அப்படின்ட்டாங்க. விஜய் அவருடைய முடிவு எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது தேர்தல் அரசியலை பொறுத்தளவு எதுவுமே இங்கே சாஸ்வதம் கிடையாது. நேற்று அவங்களோட செயற்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது, திமுகவோட கூட்டணி கிடையாது, அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் படித்த அந்த இதை எல்லாருமே கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? திமுகவை எதிர்ப்போம்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரா? அப்போ விஜய் நம்பி தான் அதிமுக இருக்கு சார். விஜய் நம்பி தான் இருக்குது. நீங்கள் வந்து மக்களை நம்பித்தானே அதிமுக எப்போதும் இருக்கமே ஒழிய கூட்டணி அவங்க தான் சொல்லிட்டாங்களே, டிவிகே தலைமையில் தான் கூட்டணி, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு. சார், அரசியலில் எல்லாமே மாறும். இங்கே எந்த அரசியல் கட்சியாவது சொன்ன அந்த வார்த்தையோடு அப்படியே நாங்கள் காலம் முழுக்க அந்த வார்த்தையவே தான் பிடிச்சிட்டு வச்சுருக்கோம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்கள். அப்படி அது தேர்தல் அரசியலில் சாத்தியமே இல்லை சார். ஜனநாயகத்தோட ஒரு சாபம்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இங்கே சாத்தியம் கிடையாது அது எந்த கட்சிக்குமே. சரிங்களா? விஜய் அவர்களுக்கு கல அரசியல், ஒருவேளை அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவருக்கு கல அரசியல் தெரியலன்னு அர்த்தம். சரிங்களா? அவருக்கு கூட இருந்து அவர் கைட் பண்ணுறவங்க சரியாக கைட் பண்ணலன்னு அர்த்தம். நீங்கள் கட்சியை ஆரம்பித்த உடனே விஜய் வந்து ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் எம்ஜிஆர் அவர்களை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சி ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே முதல்வராசு இருக்குங்க. அவரு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதுக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்குறேன். நீங்கள் அப்படி இந்த 26 வந்து விஜய் அப்படி ஒரு முடிவை எடுத்துகிட்டு தனியாக தான் நான் நிற்பேன் அப்படின்னு நின்னார்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் விஜயை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. நீங்கள் தேர்தல் அரசியல், அதுவும் இன்றைக்கி தமிழகம் இருக்கின்ற நிலைமையில் அந்த பக்கம் நாம் தமிழர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் நாங்கள் தனியாக நின்று ஓட்டை பிரித்து தமிழ்நாட்டை நாசமாக்குவோம் அப்படிங்கிற கொள்கையோடு அவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இவரும் அதே மாதிரி நான் ஓட்டை பிரித்து தமிழ்நாட்டை நாசமாக்குவேன் அப்படின்னு நின்னீங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு உங்களை மக்கள் நம்புவாங்க சார், 2 எலெக்ஷனுக்கு நம்புவாங்க, 3வது எலெக்ஷனில் நீங்கள் காணாம போயிடுவீங்க. இது நடக்கும். ஏன் விஜயகாந்த் 2006 முதல் தேர்தலில் எம்எல்ஏ ஆக்குனாங்க மக்கள். அவருக்கு வந்து ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்தாங்க மக்கள். ஸோ எல்லாமே அடுத்த தேர்தலில் இன்னும் 10% ஓட்டை கூடுதலாக கொடுத்தது. அது பிறகு தானே ஒரு கூட்டணி அப்படி நிலைப்பாட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் ஒரு 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மக்களோடு சேர்ந்து நீங்கள் அரசியல் செய்யாமல், மக்களோடு மக்களாக நீங்கள் வாழாமல் எந்த விஷயத்தையுமே இங்கே அச்சீவ் பண்ண முடியாது. விஜயகாந்த் சாரை வந்து நீங்கள் உதாரணமாக சொன்னீங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருந்த நடிகர் சங்கத்தை வாழ வச்ச மனிதர் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கார். சிங்கப்பூர், மலேசியா, அங்கே இங்கேன்னு எல்லா நடிகர்களையும் கூட்டிகிட்டு போய் நிகழ்ச்சி நடத்தி பல கோடி கடனில் இருந்த அந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதுக்கு உயிர் கொடுத்தார். செத்துப்போன நடிகர் சங்கத்துக்கு
உயிர் கொடுத்தார் விஜயகாந்த். அந்த வரலாறு அவருக்கு இருக்குது. ரெண்டாவது, அவர் இயல்பிலேயே மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதர் என்கின்ற ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்குது. சினிமாவில் சாப்பாடு விஷயத்தில் சமநிலையை கொண்டு வந்த மனிதருங்கிற ஒரு பேர் இருக்குது. விஜய் சாருக்கு நீங்கள் இந்த பேர் இருக்குது சொல்லுங்கள் சார், ஏதாவது ஒன்று நீங்கள். அவரும் இப்போ நடிகராக இருந்த காலகட்டத்தில் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. காவிரி பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, பல விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்காரு. அனிதா அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டுல உயிரிழந்த தங்கை ஸ்னோனின் வீட்டுல இருந்து எல்லா குடும்பத்தினோட வீட்டுக்கும் போய் சந்திச்சிருக்காரு, ஆதரவு கூறியிருக்காரு. ஸோ அப்போ உங்களுக்கு அரசியல் அப்படின்னு சொன்னா ஒரு நடக்கக்கூடிய கூடாத சம்பவங்கள் நடக்கிற இடத்துக்கு அங்கே போய் நின்னா போதும் அப்படிங்கிறது தான் அரசியல் அப்படின்னீங்கன்னா, தேர்தல் அரசியலுக்கு அது பத்தாது. பேசும்போது மீட்டிங்கில் நாங்கள் வந்து பரந்தூர் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து மக்களை பார்க்குறீங்க முதல்வரே சிஎம், இல்லைன்னா நாங்கள் உங்களை அங்கே வந்து பார்க்குவோன்னு சொல்கிறார்ல, அதை செஞ்சு காமிச்சார்னா மக்கள் அவர் பின்னாடி நம்புவாங்க. ஆனால் திமுக அரசு இவர் வந்து கோட்டையை நோக்கி வர விடுமா? பெரிய இங்கே ஒரு போராட்டமே நடக்கும். ஜஸ்ட் லைக் தட் அவரோட காரை ஆக்சிடென்ட் பண்ணும் டிஎம்கே கொலைக்கும் பழிக்கும் அஞ்சாத அவர்கள். ஜஸ்ட் லைக் தட். ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு பொதுவெளியில் அதாவது விமர்சனம் பண்ணலாம், அதாவது இவங்க கொலை செய்வாங்க அப்படின்லாம் பேசுறது வந்து தவிர்த்தரலாம். இதெல்லாம் வந்து தவறு. ஊடகங்கள் இது மாதிரிலாம் இல்லை, நீங்கள் வேணாலும் நீங்கள் பாருங்க. விஜய் அவர்கள் இதை ஒரு சேலஞ்சாகவே வச்சுக்குவோம். விஜய் அவர்கள் ஒருவேளை அவர் அப்படி செய்ய மாட்டார், மக்களையெல்லாம் திரட்டிட்டு அங்கே போய் இப்போ கோட்டைக்கு போய் பார்க்க மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் அப்படி ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து அவர் ஒரு நாள் தைரியமாக நடந்து அங்கே போகிறாருங்கிற செய்தி மட்டும் வரட்டும் சார். அவர் போகலாம் வேண்டாம், செய்தி மட்டும் வரட்டும். அன்னைக்கே வந்து திரிஷாவும் விஜயும் இங்கே போனார்கள் அங்கே போனார்கள்னு ஃபோட்டோவை இவங்க வந்து ஏஐயில் பண்ணி வெளியிடுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். இது சேலஞ்சாக வச்சுப்போம். அவரை எவ்வளோ தூரம் மானபங்கப்படுத்த முடியுமோ, அவரை எவ்வளோ தூரம் கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. கொலைனா நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்கலாக பண்ணுறது மட்டும் கொலை கிடையாது, சரிங்களா? நம்ம வந்து கொலைனா அதை மட்டும் தான் புரிஞ்சு வச்சுருக்கோம். அவர் ஏற்கனவே வந்து இப்படி வந்து திரிஷாவோடு வந்தார்னு அவர் அஃபிஷியலாக வெளியிடலை. இவங்க எங்கேயோ திட்டுத்தனமாக ஒரு ஃபோட்டோவை வச்சு அவர் கிளம்புறதை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை பரப்பி விட்டீங்களா இல்லையா? கேரக்டர் அசாசினேஷன், ஒருத்தருடைய நடத்தையை நீங்கள் கேவலப்படுத்துவதும் கொலை. அதை புரிஞ்சுக்கோங்க ஊடகங்கள். இப்போ வந்து என்ன, ஸ்டாலினுக்கு நிர்வாக திறமை இல்லை அப்படின்றது சரிலாம். விஜய் வந்து முதல்வரா ஏத்துக்கிட்டு நீங்க அவங்க கூட போய் கூட்டணி வைங்க. இல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கே நான் கோசலையா? இல்ல அவங்க அப்படிதான் சொல்றாங்க, டிவிக்கு அப்படிதான் சொல்றாங்க. டிவிக்கு இருக்கக்கூடிய முக்கிய நீங்க வெயிட் பண்ணுங்க. அரசியல் அப்படிங்கிறது விஜய்க்கு இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு இமேச்சூர்டான விஷயம் கிடையாது. தேர்தல் அரசியல் அது கிடையாது சார். உங்களுக்கு பூத் கமிட்டி இங்கே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பூத் கமிட்டி அமைக்கணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் உங்களுக்கு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் தேவை. நிரூபிச்சார்ல, என்னது பூத் கமிட்டி மாநாடு நிரூபிச்சார். பூத் கமிட்டிக்கு நீங்க மாநாடு அதுவே ஒரு ஃபெயிலியர். அது உங்களுக்கு தெரியுமா? பூத் கமிட்டிக்கு நீங்க அதிமுக திமுக வந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியா மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம்னு போட்டு பூத் கமிட்டி விஷயத்தை பேசுறது வந்து அது வந்து உங்களுக்கு சரி. நீங்க ஆள் போடணும் சார். நீங்க இப்ப எங்களுக்கு பூத் கமிட்டி எல்லா பூத்லயுமே ஆள் இருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு மண்டல ரீதியா மாநாடு நடத்தினா தப்பா? இல்ல, அதுதான் உங்க அரசியல் இம்மெச்சூரிட்டியை காட்டுது. அதுதான் விஜய் சாரோட அரசியல் இம்மெச்சூரிட்டியை காட்டுது. பூத் கமிட்டின்னா நீ பூத்துக்கு போ. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ இந்த கோடம்பாக்கம் பகுதியில் இந்த தெருவில் இத்தனை பேர் இருக்கான், இந்த ஓட்டு எங்களுக்கு வரும், அது ஒரு திமுக காரங்களும் சொல்லுவாங்க, அதிமுக காரங்களும் சொல்லுவாங்க. விஜய் கட்சிக்காரங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அங்கே யார் டிவிக்கு ஆளுன்றதே தெரியாது. அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அவன் அப்புறம் அந்த தெரு ஃபுல்லாக எத்தனை பேர் இருக்கான் அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிக்கும். அப்போ இதுக்கு எவ்வளோ மைக்ரோ லெவலில் போய் நீங்கள் வேலை பார்க்கணும், சரியா? நீங்கள் ஒரு 10,000 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு மாநாடு நடத்துறது எல்லா கட்சியும் பண்ணும் சார். நீங்கள் வந்து என்னென்ன இந்த பூத் கமிட்டி தான் ஒட்டுமொத்த ஆதாரம். ஒரு கட்சி நல்லா இருக்கிறதுக்கும் நாசமாக போகிறதுக்கும் அது அவங்க தான். 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நேற்று ஏற்கனவே 1 கோடி உறுப்பினர்கள் வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஓட்டர் ஐடி வச்சு மட்டும்தான் அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். 1 கோடி இல்லை சார், தமிழ்நாட்டோட 8 கோடி மக்களும் விஜய் கூடயே இருக்காருன்னு நீங்க ரெக்கார்டு கிரியேட் பண்ணுங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது உங்களுக்கு எங்க தெரியும்? எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரியும். 5% மேல விஜய் சார்ல வாங்க முடியுமான்னு பாருங்க.
இப்பவே 15% அப்படிங்கிறாங்க. இல்ல விஜய் ஆதரிக்கக்கூடிய நிறைய ஆதரவாளர்களும் சரி, அக்கட்சியினுடைய முக்கிய செய்தி தொடர்பாளர்கள், ஒளிபரப்பு செய்யறாங்க எல்லாருமே இப்பயே சொல்றாங்க 15-20% கன்ஃபார்ம் ஆகுது. 15லேருந்து 20% விஜயகாந்த் சார் அரசியலில் நேரடியாக ஈடுபாடாட்டாலும் மக்களோட இருந்ததுலையே 10.5% தான் வாங்கினார். சரிங்களா? எம்ஜிஆர் அவர்கள், நீங்கள் எம்ஜிஆர் அவரை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் நீங்கள் கதை சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆவதற்கு முன்பு 22 வருஷங்கள் கிட்டத்தட்ட அரசியல் இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு திமுகவில். சரிங்களா? அப்போ ஆல் ஆஃப் அ சடன் கட்சி அதிமுகன்னு ஒரு கட்சி உருவாக்கிட்டு உடனே அவர் முதல்வராக உட்காரல. அதுக்கு முன்னாடி சினிமாவில் நடிக்கிறாரு, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கார், ப்ளஸ் திமுகவில் எம்எல்ஏவாக இருக்கார். 22 வருஷங்கள் தொடர்ந்து பெரியாரோட அண்ணாவோட எல்லாத்தோடையும் சேர்ந்து அவர் இணக்கமாக அரசியலில் வேலை பார்த்திருக்கிறார். அப்போ 22 வருஷம் அவர் அரசியலில் வேலை பார்த்ததுக்கான பலம் தான் அவர் தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சது, நின்னது. அப்போ விஜய் நீங்கள் அந்த என்ன திரும்ப திரும்ப இந்த வரலாறு தெரியாத இப்போ விஜய் கூட இருக்கவர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியுமான்னு தெரியலை. சரிங்களா? அதனால நம்ம எம்ஜிஆர் சினிமாவில் இருந்தார் வந்துட்டார், கேப்டன் சினிமாவில் இருந்தார் வந்துட்டார். கேப்டன் என்ன பண்ணார்? கேப்டன் சாதனை இன்னைக்கு போய் ஒரு யார்கிட்ட கேட்டாலும் சினிமாவில் இருக்கிற ஒரு துணை நடிகர் கூட என்ன சொல்லுவார்? அந்த நடிகர் சங்கத்தை புழைக்க வச்சதே அவர் தான் சார். சாகிற வரைக்கும் அவரோட ஹிஸ்ட்ரி இதுதான். அவர் சாப்பாடு போட்டார், வரவன் போகிறவன் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டார், மனிதாபிமானம் மிக்கவர். ஆனால் ஒரு தலைவராக நிரூபித்து காமிச்சார் ஒரு விஷயத்த. விஜய் என்ன செய்திருக்கிறார் அதுதான் மக்கள் யோசிப்பாங்க. சரிங்களா? ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நிகழ்ந்து ஓராண்டு கடந்திருக்கிறது. இன்றைக்கு அவருடைய சிலை அவருடைய நினைவகத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வருவது அப்படிங்கிறது சாத்தியமானதே தெரியல. ஏன்னா இதில் தெரியாமல் நடந்த கொலை அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். தெரிந்து திட்டமிட்டு அதிகார சக்திகளின் துணையோடு நடத்தப்பட்ட கொலை. இந்த அதிகார சக்திகள் அதை அவ்வளவு எளிதில் வெளியே கொண்டு வர மாட்டார்கள். ஏன்னா அந்த வடசென்னை அப்படிங்கிறது இன்னைக்கு பல அரசியல் பிரமுகர்களும் சரி, திமுக அரசியல் பிரமுகர்களும் சரி, பெரிய தொழிலதிபர்களும் சரி, அந்த வடசென்னை அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பணம் காய்க்கும் மரம். அதுக்கு தடையாக நின்னவர் தான் அண்ணன். அதனால தான் இந்த கொலை நடக்கும் அப்படிங்கிறதும் முன்கூட்டியே இவர்களுக்கு உளவுத்துறை சொல்லியிருந்தும் அதை மீறி நடக்குது அப்படின்னா இது இந்த அரசாங்கம் விரும்பிய கொலை, அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்தோடு நடந்த கொலை. இதை சொல்கிறதுனால வழக்குகள் வருமானு தெரியல, பட் அதுதான் உண்மை. சத்தியத்தை யார் வேணாலும் சொல்லலாம். அப்போ அதிகாரத்தோட துணையோடு நடந்த இந்த கொலையில் நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அது அவ்வளோ தூரம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு பண்ணுறேன்.